ஹாய் ஹலோ செல்லகுட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கோஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் 200 கிராம் காளான் வந்து நான் சேர்த்துருக்கேன். வெளியே எப்படி செய்வாங்கன்னா காளான் வந்து 200 கிராமும் கோஸ் வந்து அதிகமாகவும் போடுவாங்க. நம்ம வந்துட்டு ரெண்டுமே சம அளவு போட்டிருக்கோம். போட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறோம். வாஷ் பண்ணுறது அந்த பச்சை வாசனை போடுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும் 1/4. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா, இல்லை நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது தண்ணியெல்லாம் விட வேணாம். தண்ணி விடாமலே உப்பு சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ நல்லா அந்த பொரிக்கிற பதத்தில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி வரலன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்தால் மட்டும் போதும். இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் கொடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை சூடு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஆறி உங்களுக்கு வந்து அது வந்து பிச்சு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் பொரிக்கணும். இந்த பிரிஞ்சு போகிறதெல்லாம் வந்து நம்ம இலை மாதிரி தான் இருக்கறனால கோஸ் வந்து பிரிஞ்சு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நான் அசெம்பிள் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃபேன் கீழே வந்துட்டு நம்ம வந்து ஆற வைக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பாதி வந்து வேகும் போதே வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தூவி பாதி வந்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்ட பிறகு நல்லா வந்து இதை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு நல்லா ஆறி இருந்துச்சு. ஸோ நம்ம பொரிச்சதை நல்லா வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா பிரித்து போட்ட பிறகு வந்து புளிப்புக்காண்டி 3 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ 3 தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்காண்டி மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி கரம் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க பிரியாணி மசாலா ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி மசாலா இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போன பிறகு வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலக்கி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்டென்சி வந்து கரெக்டாக வந்து இருக்கிறதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம். தண்ணி ஊற்றினா வந்து எவாப்ரேட் ஆகி அந்த இது வந்து இருக்காது. ஸோ அதனால அதுக்கப்புறம் அதுக்கும் தேவையான வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம வந்துட்டு நம்ம வந்து பொரிச்சு வச்சிருந்ததை வந்து பிச்சு வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம் உள்ள. நல்லா வந்து கையிலே ஒரு வாட்டி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா உள்ளே போட்ட பிறகு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் நல்லா அதோட மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.